இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் நம்ம தோட்டத்துக்கு வந்து கோழிக்கு ரெடி போடலான்னு இருந்தோம். அப்போயெல்லாம் பார்த்தா குண்டம்மாவோட கோழி குஞ்சு ஒன்று வெளியில் இருந்துச்சு. நம்ம வெளியிலே விடலையே, 48 நாள் கழிச்சு தானே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஓட்ட வழியாக வெளியில் வந்துருந்துருக்கு. அதை வரட்டி பிடிச்சி கையில் வச்சுருந்தேன். ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு. இந்த கோழி குஞ்சு கையில் பார்க்கையில் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, இதை நம்ம கையில் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கையில் டக்குன்னு கையிலேருந்து நழுவி பறந்துருச்சு. இதை நம்ம அங்கிட்டு இங்கிட்டு வரட்டி தேடி பிடிச்சிட்டு அப்புறம் கூண்டுக்குள்ளே கொண்டே விட்டுட்டு அந்த ஓட்டையை அடைச்சதுக்கப்புறம் நம்ம ரவுடி பொம்பளை கோழியை பார்க்க போனோம். அது குஞ்சு பொரிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 10 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. 2 முட்டை அடை வச்சோம். 10 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. ஓரளவு ஹாப்பி தாங்க. நான் இதுட்டு வந்து எதிர்பார்க்கலாங்க இவ்வளோ பெரிய குஞ்சு பொரிக்கும், இவ்வளோ இதுவாக பொரிக்கும் அப்படின்ட்டு. அதை முடிச்சுட்டு நம்ம தூண்டில் போட போயிட்டோம். பசங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் சரியான மீனுங்க. நல்லா போட்டோன்னே கடிச்சிச்சு. நிறையா பிடிச்சோம். ஆனால் ஓரளவுக்கு மீடியமான சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ் இல்லை. இது ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. ஒரு 3 விரல் தண்டி ஜிலேபி கண்டையாக தான் பிடிச்சோம். கூடால ஒரு கெண்டை குஞ்சு 2 மீன் மாட்டினுச்சு. அது 2 கிலோ மீனுக்கு மேலே பிடிச்சிட்டாங்க.